நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆபரக்கத்தைக் கொண்டு நம்ம முஹர்ரம் மாதத்துடைய 15வது இரவு ஐயாமில் ஃபீலுடைய நாளை முடித்துவிட்டு 16வது இரவுக்கு நம்ம வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு காலங்களையும் வல்ல ரஹ்மான் கபுல் செய்தருள்வானாக. நம்மளுடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹ் அழகுபடுத்துவானாக. நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து பரிசுத்தவான்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவோட இன்னைக்கு நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத 4 பொக்கிஷங்களை பற்றி பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம்மளுக்கு எவ்வளவோ நிஹ்மத்துகளை கொடுத்துருக்கான். அந்த நிஹ்மத்துகள்ல யாருமே தர முடியாதது, யாராலும் பெற முடியாது. அல்லாஹ் கொடுத்து மனிதர்கள் மட்டும்தான் பெற முடியும். அப்படிப்பட்ட 4 பொக்கிஷங்களை அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தந்திருக்கான். அந்த பொக்கிஷத்துல முதல் பொக்கிஷம் என்னன்னா ஈமான். அல்ஹம்துலில்லாஹ். ஈமான்ங்கிறது நம்மளுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது கிடையாது. ஈமான்டா எங்கேயும் இருக்கிற ஒரு லாக்கர்ல வைக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத பொருளும் இல்லை. அது யாராலையும் பெறவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. இப்போ என்கிட்ட இருக்கிற ஈமானை உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? நீங்க எடுக்காத வரைக்கும் அதை கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட இருந்து நான் எடுக்காத வரைக்கும் நான் எடுத்துக்கிற முடியாது. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கேன்டா. அந்த ஈமானை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஈமானை நம்மளுக்கு திருடக்கூடிய திருடன்னு ஒருத்தன் வருவான். அவன் யாரு? மொத்தமா செய்தான் மட்டும் சொல்லிட முடியாது. பொறாமை என்ற செய்தான். பொறாமைங்கிறது கன்னத்துல கை வைக்காதீங்கம்மா. 4வது வாரமாக நான் சொல்றேன். இனி யாருக்காவது கன்னத்துல கை போச்சுன்னா அது எங்களுடைய சொல் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க சரியா இருக்கீங்க, நாங்க சரியில்லைன்னு அர்த்தம். அதனால அல்லாஹ்வுக்காக கன்னத்துல கை வைக்காதீங்க யாருமே. இப்ப இந்த பொக்கிஷத்தை திருடக்கூடிய திருடன் யாருண்டா? பொறாமை. இவன் வந்துட்டாலே நமக்கு ஈமான் என்ன செஞ்சிடும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பொறாமை ஒரு மனிதனுடைய ஈமானை நெருப்பு விறகை தின்பது போல் உங்களுடைய ஈமானை தின்று விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்துக்கு நீங்க பொறாமை பட்டுக்கங்கிறாங்க. 1வது கல்விக்கு, 2வது செல்வத்துக்கு. கல்வியாளர்களை பார்த்து நம்ம என்ன நினைக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், இவங்களுக்கு இவ்வளவு கல்வியை கொடுத்துருக்கானே, ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு இதை கொடுத்துரு, அவங்களுக்கு நிரந்தரமாக்கி கொடு, எங்களுக்கு இதுல இருந்து கொடு அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு கேட்கலாம். இது பொறாமையில வராது. ஆனா பொறாமை பட்டாலும் இது தவறு இல்லை. ஆனா இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கு, எனக்கு வரலையே அப்படின்னு பெருமூச்சுல கேட்கறதுக்கு பேரு தான் அதுதான் பாதிப்பு உண்டாகும். அடுத்தது 2வது செல்வம். ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை நிறைய கொடுத்துருப்பான். நல்ல வழியில செலவழிப்பாங்க. நல்ல வழியில செலவழிக்கும் போது நம்மளுக்கு அவர் ஆசை வரும்ல, நம்மகிட்ட இல்லையே, நம்ம செலவழிக்கலாமே அப்படிங்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்கலாம், யா அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை நீ ரெட்டிப்பாக்கி கூடிய அல்லாஹ் எங்களுக்கும் தந்தீங்கன்னா நாங்களும் இந்த வழியில செலவழிப்போமே, எங்களுக்கு இந்த செல்வத்தை கொடுத்து ஒரு யாருலான்னு நம்ம துவா கேட்கலாம். இந்த 2 விஷயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமை படலான்னு இருக்காங்க. அதையும் அந்த பொறாமையும் என்னது மார்க்க வழியில தான் நம்ம செலுத்தக்கூடிய பொறாமையாக இருக்கணும். அப்ப நம்ம ஈமானை எப்படி பாதுகாக்கணும், நம்ம எப்படி ஈமானை அதை பாதுகாத்து சந்தோஷப்படுத்தணுங்கிறத திரும்ப நம்ம பார்ப்போம். 2வது பொக்கிஷம் நம்மளுக்கு என்னண்டா அறிவு. நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இல்மு. இது அழியாத பெருஞ்செல்வம். சொல்லுவாங்க இல்லையா, அழியாத பெருஞ்செல்வம், நீங்காத நிழல் தரக்கூடிய நம்மளுக்கு ஒரு மார்க்க மரம். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை திருடக்கூடிய திருடன்னு இருக்கான். நம்மளுடைய அறிவை திருடக்கூடிய திருடன் யாருண்டா? கோபம். கோபம் வந்துட்டா என்ன செய்யும்? அறிவு மழுங்கி போயிடும். சொல்லுவோம், எனக்கு கோபம் வந்துச்சா நானாவே இல்லைம்போம். நானாவே இல்லைம்போம். நல்லா பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட கோபம் நம்மளுக்கு வந்துருச்சுனாலே அல்லாஹ் கொடுத்த அறிவு எங்கே போச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற அறிவு எப்படிப்பட்ட அறிவு? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் தஆலா அறிவை 1000 பகுதிகளாக படைக்கிறான். அந்த 1000 பகுதி அறிவையும் ஒட்டுமொத்த அறிவையும் அவன்கிட்ட இருந்து வந்த ஒட்டுமொத்த அறிவையும் நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறான்.
அந்த 1000 அறிவையும் கொடுத்துட்டு அதுல 100 எடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், 100ல் 10 ஆண்களுக்கு கொடுக்குறான். மிச்சத்தை பூரா நபிமார்கள், அலிமார்கள், இறைநேசர்கள்லாம் வர்றாங்க இல்ல, வந்திருக்காங்க இல்லையா, வரப்போறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துறான். இப்படியாக எல்லாம் ஒவ்வொரு இறைநேசர்களுக்காக கொடுத்துட்டு ஒரு பகுதியைத்தான் பெண்களுக்கு கொடுத்துருக்கான். அந்த பெண்களாக இருக்கக்கூடிய நாம அந்த அறிவை வாங்கி மார்க்க வழியில செலவழிக்கிறோமா, உலக மாவுள்ள நம்மளுடைய காலங்களை செலவழிக்கிறோமா? அல்லாஹு தாலா இப்ப நம்ம இங்க கூடியிருக்கிறவங்களையெல்லாம் உலகத்துடைய மாயையில சீரழிய விடாம அல்லாஹ் நம்மளை இங்க இடத்துல உட்கார வச்சிருக்கான். இந்த நேரத்துல எத்தனையோ வீட்டுகள்ல எத்தனையோ பெண்கள், எவ்வளவோ பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க எல்லாமே வேற வேற சானலுக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்மளை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து உலக மாயையே நினைப்பே இல்லாம ஒரு தொழுதுட்டோமா, புகான்சுரா ஓதுறோம், அதாவது அமல்களை செய்யறோம், அசர் தொழுதுட்டா நபாசுரா ஓதுறோம், மகரிப் தொழுதுட்டா வாக்கியா ஓதுறோம், எஷா தொழுதுட்டா முழுக்க ஓதுவோம், சஜா ஓதுவோம். இப்படி நம்ம இந்த மாவுள்ளையே கிதாபும் கையுமா அல்ஹம்துலில்லாஹ் செலவாத்துகளும் நல்ல சொற்களும் வாங்கக்கூடிய வழிமுறையான ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை கூட அமர வச்சிருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட அறிவை இங்க கற்றுக்கொண்டதை நான் உங்களை வச்சு நான் சொன்னதை, என்ன வச்சு நீங்க கேட்டதை நம்ம காலமெல்லாம் பயன்படுத்தி கொண்டால் தானே பலனடைய முடியும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமும் எங்கெங்கிருந்து எது கிடைக்குதோ அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சேகரிக்கக்கூடியவர்களாக, இன்ஷா அல்லாஹ் அறிவை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நம்மளுடைய அறிவை கோபங்கிற செய்தான்ட்ட கல்வன்ட்ட நம்ம ஒப்படைச்சிடாம அல்லாஹ் பாதுகாப்பானாக. 3வது பொக்கிஷம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொக்கிஷம் கயா, வெட்கம். வெட்கம் உயிரிலும் மேலானது. வெட்கம் என்ற பொக்கிஷம் நம்மளுக்கு எப்படி பெண்களுக்கு தான் வெட்கம் இருக்கு, ஆண்களுக்கு வெட்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா வெட்கம் ஈமானில் ஒரு பகுதிங்கிறான். அல்லாஹ் ஈமான்ல ஒரு பகுதிங்கிறான் வெட்கத்தை. அந்த வெட்கம் உள்ளவர்கள் தான் ஒழுக்கத்துல வர முடியும், ஒழுக்கம் உள்ளவங்க தான் அதோட வாழ முடியும். இப்ப இப்ப நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே. கவிக்கா அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் இருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்ப உள்ள பெண்களை பத்தி சொன்னது, பெண்களுக்கு வெட்கம் இல்லை, பூக்களுக்கு வாசம் இல்லைன்னாங்க. குறிப்பா அவங்க அந்த கவிதை லேகனத்துல எழுதி இருக்கிறதுல படிச்சது பெண்களுக்கு வெட்கம் இல்லை. இப்ப பாருங்களேன், இப்போ எந்த சின்ன வயசு பிள்ளைகளாவது, பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் வெட்க உணர்வு எவ்வளவு தூரத்தையும் இருக்கு. முன்னாடிலாம் இவ்வளவு காணும் மல்லிகைப்பூ தலையில வச்சுட்டா எல்லாருக்கும் மணக்கும். இப்ப சரஞ்சரமா தொங்க விட்டு ரோட்ல போறாங்க, பக்கத்துல போறவங்களுக்கு கூட மணக்குது இல்லை. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை அந்த அவங்க உலகத்தை லகிச்சு எழுதியிருக்காங்க, பெண்களுக்கு வெட்கம் இல்லைன்னுட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்களாக நம்ம இருந்துராம, கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்களே, ஏதாவது யாராவது பேசினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கித்து தலை குனிவாங்களாம். ரசூல்லா வெட்கப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வேலையை சிந்திச்சு கொண்டு வெட்கம்டா என்னன்னு கேட்குது. இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க வெட்கம்டா என்னன்னு கேட்குதுங்க. அந்த பிள்ளைகிட்ட கேட்டு சொன்னோம்டா, ஹயாவோட இருக்கணுமா, வெட்கமோட இருக்குன்னா, ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, வெட்கம்டா என்னம்மா சொல்லித்தாங்களேங்குது. வெட்கம்னா சொல்லி கொடுக்க முடியாதுமா, அது தன்னால வரணுமான்னு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றோம். சரி, இப்ப அந்த அடிப்படையில வெட்கம் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்கும்போது கேட்குறாங்க, பெண்கள்ல சிறந்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. எல்லா சகாபாக்களும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ரசூல்லா திருப்தி அடையலை. ரசூல்லா அந்த இடத்த விட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்த விட்டு போயிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போய் கேட்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எந்த பெண் எந்த ஆணின் தேவையில்லாமல் அவர்கிட்ட பேசாம, தேவையில்லாம அவங்கள்ட்ட போய் தன்னுடைய அழகை காட்டாம இருப்பாளோ, ஆண்கள் முன்னால எந்த பெண் போகாம இருக்காளோ அவரே சிறந்த பெண் சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டுட்டு உட்காந்துட்டாங்க. இப்ப ரசூல்லா கேட்குறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா சிறந்த பெண் யாருன்னு. ரசூல்லா இந்த பதிலை சொல்றாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, பதில் உங்கள்கிட்ட இருந்து வரலையே, பதில் வேற எங்க இருந்தாலும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப வெட்கம் எந்த அளவுக்கு இருக்கணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு வெட்கப்பட்டாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் ஒரு வெளியே போகும்போது அடுத்தவர்களுடைய கண்ணுக்கு 80 வயசு மூதாட்டியா கண்ணுக்கு காட்டியா அல்லாஹ், என் இளமையை காட்டிடாதன்னு துஆ செஞ்சாங்க.
சொல்லி துவா செஞ்சு போறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு முதுமை தோற்றத்தை கொடுக்குறான். பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு மூதாட்டி போறாங்கன்னு தோணுது. இப்ப என்ன செய்யறாங்க, வரும்போது ரசூல்லா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லாரும், அலி ரலியல்லாஹு எல்லாரும் நிற்கும் போது சொல்றாங்க, இவ்வளவு வயது முதிர்ந்த மூதாட்டி மதீனாவுல எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, இவங்க யார் வீட்டுக்கு போறாங்கன்னு தெரியலையேன்னு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தான் போறாங்க, ஆனா சொல்றது யாரு? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய் அந்த மூதாட்டி நுழையிறாங்க. இதை பார்த்த உடனே ரசூல்லா சொல்றாங்க, அலியே உங்க வீட்டுக்குள்ளதான் நுழையிறாங்க, போய் யாருன்னு பார்த்துட்டு வாங்க. ரசூல்லாவுக்கு தெரியுது தன்னுடைய மகண்டு, ஆனா கட்டிய கணவருக்கு தெரியல. இப்ப அலி ரலியல்லாஹு வர்றாங்க, பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல இருக்காங்க. கேட்கிறாங்க, ஒரு மூதாட்டி வந்தாங்களே எங்க? அப்பதான் அல்லாஹ் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எல்லாரும் கண்ணுக்கு மூதாட்டியா காட்டு, என்னுடைய கணவருக்கு என்னைய இளமையாக காட்டுன்னு துவா செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப உள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்கு? எங்கேயாவது போறதா இருந்தா நம்ம அலங்காரம் பண்றோம், வீட்டுக்குள்ள இருந்தா நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். அதை சொல்றது மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெஸ் சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த வெட்கத்தை திருடக்கூடிய கல்வன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பல முகம் இருக்கு. வெட்கத்தை திருடக்கூடிய கல்வனுக்கு பல முகம் இருக்கு. யாராரு? ஆசை, பேராசை அதிகரிக்க அதிகரிக்க, ஆசையும் பேராசையும் அதிகரிக்க அதிகரிக்க, நம்ம எந்த வழியில போறோம், ஹலால் எது ஹராம் எதுன்னு மறந்து வெட்கத்தை விழுங்கி விடுகிறது. நம்ம போற பாதை எதுன்னு தெரியாமையே போயிருது. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. பெண்களாகவே இருந்தாலும் லட்சணங்கள் இருக்கணும், அவலட்சணம் வந்துடக்கூடாது. லட்சணம்னாக்கா நம்ம எப்படி இருக்கோமோ அப்பதான் ஒரு அழகு. இப்ப இங்க பெண்களாக தான் நம்ம இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமே. ஆனா அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளைப்படி தலை நிறைய துணி போட்டவர்களாக, அதவோட ஒழுவோட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை அமர வச்சிருக்கானே. அந்த ரப்புக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் வெட்கம் உள்ளவர்களாக, ஆண்கள் பெண்களாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. அடுத்தது 4வது பொக்கிஷம், நல்ல நடத்தை. நல்ல நடத்தை, இந்த 3 இருந்தா தான் நம்ம நல்ல நடத்தை வரும். இது என்ன செய்யும், நம்ம வாழ்நாள்ல வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பொக்கிஷம். நம்மளுடைய வாழ்நாள்ல நம்மளுக்கு அனைத்து காரியங்களையும் வெற்றியாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல நடத்தை. அந்த புள்ள நல்ல புள்ளமா, அதெல்லாம் எந்த தப்பும் செய்யாது அப்படின்னு சான்றிதழ் வாங்கணும் இல்லையா? அவங்க பெரியவங்க, அதெல்லாம் எதுவுமே இப்படி பண்ண மாட்டாங்க, அந்த சான்றிதழ் வாங்கணும் இல்ல, அது நல்ல நடத்தையால தானே முடியும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த நம்மள இந்த பொக்கிஷம், இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை திருடக்கூடிய திருடங்க புறம் பேசுவதாலையும், மனிதன் செய்யும் சாலிகான அமல்கள் எல்லாம் புறம் பேசுவதால அழிஞ்சிடும். எவ்வளவு பெரிய நன்னடத்தை இருந்தாலும் புறம். இதை திருடக்கூடியவங்க, நன்னடத்தையை திருடக்கூடிய கல்வன் யாருன்னா புறம் பேசுவது. அல்லாஹ் நம்மள அனைவரையும் இந்த புறத்துல இருந்து பாதுகாக்கும். ஒருத்தரை பத்தி ஒருத்தரை பேசுவது தானே புறம். இல்லாததை பேசுவது அவதூறு, இருப்பதை பற்றி பேசுறது புறம். அல்லாஹ் நம்மள அனைவரையும் இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கணும். இந்த 4 திருடங்களும் சேர்ந்து நம்ம அமலையும் திருடிடக்கூடாது, கோபத்தை அதிகமா உருவாக்கிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பொறாமையின் பற்று ஈமானை இழந்துடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய வெட்கத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத ஒரு கண நேரம் நம்ம புரிஞ்சோம்னா, ஈமான், அறிவு, வெட்கம், நன்னடத்தை என்ற பொக்கிஷத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்தா நபி வழியில நடக்கக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தருவான். அல்ஹம்துலில்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா 6 விஷயங்களை சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், நீங்க ஒரு 6 விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், இதை நீங்க பின்பற்றி கொள்ளுங்க, அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுறேங்கிறான். பேசுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல் விஷயம், உங்கள் நேசனாக, உங்களை நான் என்னுடைய நேசனாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் இருப்பதற்குரிய வழிமுறை என்னண்டா, என்னை நீங்க துணையாக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை துணைவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? எல்லா நேரத்திலையும் ரப்பு நம்ம கூட இருக்கான், என் ரப்பு தான் எனக்கு உதவி செய்வான், மனிதர்களை வச்சு எனக்கு எந்த உதவியும் இல்லை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் உங்களுடைய எல்லாருடைய உழைப்பு, அந்த முகப்பத்து தான் அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ்
இது எப்படிப்பட்டதாக இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம கூடயே இருப்பதற்கு ஒரு சான்று. நல்ல இடங்கள்ல நல்ல பேச்சுக்களை பேசுவதே அல்லாஹ் நம்மளோட துணைவனாக இருக்கான்னு அர்த்தம். நம்ம கூடயே நேசனாக இருக்கான்னு அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நேசனாக ஆவதற்கு என்ன சொல்றாங்க? என்னையே நீங்க நேசனாக மாற்றிக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி நேசனாக ஆக்கிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? பேச ஆரம்பிச்சான். ரெண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், கபூரிலையும் என்னைய நீங்க துணையாக்கிக்கங்க, கபூர்லையும் உங்க கூட நான் துணையாக இருக்கேன். மூணாவதாக சொல்றான், மறுமையில உங்களுக்கு அருள் புரிவேன் நான். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் அருள் புரிவான் இல்ல, நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரியதான் காத்திருக்கான். அவன் தரக்கூடிய அத்தனையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து தெரிந்து அருளாக எடுத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம சொன்னோம்லையே, ஒரு மிடர் நம்ம தண்ணி குடிக்கிற நேரம் யாராவது தண்ணி வேணும்னு நினைக்கிறோம், யாராவது தண்ணி உணர்ந்து நம்ம கேட்காமையே கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அது அல்லாஹ்வின் அருள். நம்ம கேட்டு கொடுக்கறது அது வேற விஷயம். நம்ம கேட்காமையே அந்த நேரம் நம்ம தண்ணி குடிக்கணும்னு நினைப்போம். யாராவது ஒருத்தர் தண்ணியை கூட நின்றாங்கம்மான்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள். இப்படி நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்கள் கல்வியாகவும் வரும், உணவாகவும் வரும், எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு வரும்போது நம்ம அல்லாஹ் என்ன நினைக்கணும்? ரப்பே, உன்னுடைய அருள் இங்க மட்டும் எனக்கு நிப்பாட்டிடாத, மறுமையிலையும் எனக்கு அருளக்கூடிய அல்லான்னு கேட்கணும். இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான பரப்பக்கூடிய அந்த காலகட்டத்தில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாட்ட இருந்த ஒரு சஹாபா பெண்மணி, அவங்க ஈமான் கொண்டது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தெரியாது. அப்ப உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்ளல. சின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க? ஈமான மறைச்சு வச்சிருக்காங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துல தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ஈமான விட்டு. ஏன்னா ரசூல் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அது வரைக்கும் ஈமான் அவங்க உள்ளத்துக்கு வரல. நீ ஈமான விட்டுன்னு அந்த பெண்ணை அது எவ்வளவோ கொடுமைப்படுத்துறாங்க, கேட்கல. அப்ப பாலைவனத்துல கொண்டு கட்டி போடுறாங்க வெயில் தாகத்துல. இப்ப தண்ணி இல்லை உங்களுக்கு, நான் தண்ணி கொடுக்க மாட்டேன், ஈமான விட்டுருங்க. இப்போ ஒரு ரப்பு கொடுக்குறான்னா லாத்தூசா கொடுக்குதான்னு பார்ப்போம். லாத்தூசன்னா அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள், சிலைகள், அது தருதான்னு பார்ப்போம். உனக்கு யார் தர்றான்னு பார்ப்போம், தண்ணியே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சின்னீரா ரலியல்லாஹு தஆலா வானத்தை பார்த்து சொன்னாங்களாம், ரப்பே, எனக்கு தாகத்தை கொடுத்தவன்னு நீ, தாகத்தை தணிக்க போறவனு நீ, எனக்கு தாகம் தவிக்கிற தாகம் தணிக்கணும்னு நீ நினைச்சீங்களா, நீ தண்ணியை கொடு. இல்லை இந்த தாகத்துல தான் நான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீ இந்த வாழ வச்சுக்க அப்படின்னு கேட்குறாங்க. வானத்துல இருந்து அவங்க வாய்க்கு தண்ணி வடிஞ்சிச்சான். சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய வலு. இன்னைக்கு நம்ம கேட்ட வருதான? ஏன்னா நம்ம ஈமான் அந்த நிலவுல பலகீனப்பட்ட ஈமானாக இருக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம தண்ணியிலையும் ஈமான் வைக்கிறோம், இந்த டம்ளர்லையும் ஈமானை வச்சிடும், அப்புறம் அல்லாட்ட கேட்கணும். அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப ஈமானுடைய உறுதி நம்மகிட்ட வரணும், அல்லாஹ்வுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும், மறுமையிலையும் அருள் புரிவான் அல்லாஹ். அடுத்தது சிராத்துல் முஸ்தகிம் பாலத்துல அல்லாஹு தஆலா ஆதாரமாகி விடுவான். ஆதாரம் என்ன? சிராத்துல் முஸ்தகிம் பாலம்ங்கிறது எவ்வளவு மெல்லிசாக இருக்கும், எவ்வளவு இருட்டாக இருக்கும், அது எவ்வளவு கொக்கிகள் தொங்கப்பட்டிருக்கும், இதுலாம் மாட்டாம நம்ம கடந்து போகணும்டா அல்லாஹ் நமக்குன்னு ஒரு ஒளியை கொடுத்து அல்லாஹ் கடக்க வைப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு நேசனாக மாறிட்டேன்னா இதெல்லாம் நடக்கும்ங்கிறான். அப்ப நம்மளும் அல்லாஹ்வுக்கு நேசனாக மாறுறதுக்குள்ள வழிமுறைகளை கட்டுக்கிட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் சிராத்துல அல்லாஹ்வே ஆதாரமாக நம்மளை கடத்தக்கூடிய அந்த கடந்து போகக்கூடிய வழிமுறையை நம்மளுக்கு கொடுப்பான். அடுத்ததாக சொல்றாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ்வோடு உரையாடுவீர்கள். அல்லாஹ்வோட பேசுறதுன்னா மனிதர்களுக்கு மனிதர் பேசுறது முஹப்பத் தெரிஞ்சு பேசும்போதுதான் சந்தோஷமே கிடைக்குது. முஹப்பத் இல்லாம பேசினோம்னா சந்தோஷம் இருக்குமா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன சொன்னா, அல்லாஹ் தஆலா திரையின்றி சொர்க்கத்தில் அவனை பார்க்க முடியும். திரையெல்லாம் இல்லாம 70,000 திரைகளுக்கு அப்பால இருக்கக்கூடிய ரப்பு எல்லாத்தையும் நகட்டிட்டு நம்மளை பலமுறை பார்ப்பானா. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் நேசனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆனதுனால அல்லாஹு தஆலா இந்த 6 பாக்கியத்தையும் கொடுத்தான். அதே போல நாமளும் நேசனாக ஆகிறதுக்கு வெட்கமும் நம்மளுக்கு வேணும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம வெட்கத்தையும் ஈமானையும் நன்னடத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இல்மையும் நம்ம பாதுகாக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் ஆழ பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும்.
அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 கட்டளையை சொல்லிக் கொடுக்குறாங்க. 7 விஷயங்கள், இதை பின்பற்றி கொள்ளுங்க தோழரேன்னு சொல்றாங்க. அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்லுங்க நாயகமேன்னு கேட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்றாங்க, ஒன்றாவது, நீங்கள் ஏழைகளை நேசிக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். நாங்கள் முதல் விஷயம் ஏழைகளை நேசிக்கணும், நெருக்கமாக இருக்கணும்ட்டாங்க. இப்போ நம்ம வாசலில் ஒரு மிஸ்கின் வந்து நின்றா கூட அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது, துச்சமாக பேசிடக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களே, சம்பாரிச்சு சாப்பிடுங்களேன், நம்ம அட்வைஸ் சொல்கிற இடத்துல நாமளும் இல்லை அவங்களும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல எதுவுமே சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் கொடுக்கணும், இல்லையா நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அடுத்த பாருங்கன்னு சொல்லிடணும். இதுதான் நம்ம முறை. அப்போ ஏழைகளை நேசிச்சுக்கங்க, அவங்களோட நெருக்கமாக இருங்கன்னு நம்மளுக்கு சொல்ல அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, வசதி வாய்ப்பில் தாழ்ந்தவர்களோட ஒரு உறவு வைக்க வேண்டும். நம்ம யார்கிட்ட உறவு கொண்டாடுறோமோ நம்மளுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட உறவு வைக்கக்கூடாது. மேலே உள்ளவங்ககிட்ட ஒரு அந்த பணத்தினுடைய இது அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ அதை பார்த்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஆசையும் பேராசையும் அதிகமாகும். அதனால நம்ம தீய வழிகளில் போகக்கூடிய வாய்ப்பு தந்துடும். அல்ல செய்தான் கூடயே இருக்கேன் இல்லையா, அவன் எதுலைனாலும் நம்மளை வந்து சிக்க வைப்பான். நவுதுபில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ இதில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கங்கிறாங்க. அடுத்தது 3வது, உறவு முறையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உறவு முறை நம்ம குடும்பத்தாரோட ஒட்டி உறவாடக்கூடியவர்களாக, யார்கிட்டையும் பகைமை கொள்ளாதவர்களாக, யார்கிட்டையும் முகம் சுளிக்காதவர்களாக, சிரித்த முகத்தோடு அவர்கள்ட்ட அணுகக்கூடியவர்களாக நம்ம பழகி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 4வது, யாரிடமும் யாசகம் கேட்கக்கூடாது. யாசகம் கேட்கக்கூடாதுன்னா, யார்கிட்டையும் எனக்கு அது தாங்க இதாங்க, நம்ம தேவைக்கு அல்லாஹ் எல்லாம் தர்றான், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்ககிட்ட யாசகம் கேட்குற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. 5வது, பிறருக்கு கசப்பாக இருந்தாலும் உண்மையை மட்டும் பேச வேண்டும். ஹக்கத்தான் பேசணும். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மை செருப்பு போடும்போது பொய் ஊரை சுற்றிட்டு வந்துடும்பாங்க. உண்மை அப்போதான் வெளியே போகிறது, செருப்பு போடுது. பொய் என்ன செய்யும், ஊரை சுற்றிட்டு வந்துடும். இப்போ அது நடக்குதா இல்லையா, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தான், அது உண்மையா பொய்யான்னு யாராவது பார்க்குறாங்களா? எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். மாஸ்டர் மாணவிகளுக்கு அல்லாஹ் ஃபோனுடைய தொடர்பு இல்லாமல் வாழ வச்சுருக்கான். அதுக்கே நீங்கள் 1000 முறை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவது லேஸ் இல்லை, அது எவ்வளோ பெரிய கனமான வார்த்தை தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். அதை விட்டு உங்களை பிரித்து வச்சுருக்கானே ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றியை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது 6வது, கலிமாவை பிறருக்கு பரப்ப வேண்டும். அதாவது ஈமான பிறருக்கு நம்ம என்ன செய்யணும், புரியல, பரப்பணும்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். கலிமாண்ட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அது இல்லை. நம்மளை பார்த்த உடனே அவர்களுக்கு கலிமாவின் என்ன வரணும், தொழுகையின் என்ன வரணும், நல்ல காரியங்கள், திக்ரு, ஸலவாத்துக்கள் எல்லாமே என்ன செய்யணும், நினைவுகளை நினைவு ஊட்டணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பு நம்மளுக்கு, மார்க்கத்துடைய இந்த ஈமான புதுப்பிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு தரணும் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாங்கிற கலிமாவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கிற நிகமத்துகளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 4 விஷயத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கேன்ல பொக்கிஷம், இந்த 4 பொக்கிஷத்தை இந்த 4 திருடன்ட்ட ஒப்படைச்சிடக்கூடாது. பொறாமைங்கிற திருடன், கோபங்கிற திருடன், அடுத்தது என்ன, ஆசை பேராசைங்கிற திருடன், அடுத்தது புறம் பேசுறது. இந்த 4 விஷயத்திலையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. அல்லாஹ் இவைகளில் இருந்து நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற துவாவோட இன்ஷா அல்லாஹ் சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஆலோசனையோடு அல்லாஹு தஆலா வாழக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த எத்தனையோ விஷயங்கள், எப்படி ரசூலுல்லாஹ் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உமிழ்நீர் துப்புவதில் இருந்து அரசராக ஆளுவது வரைக்கும் நம்மளுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஒரு மனிதன் எச்சில எப்படி துப்பணும், அதே மனிதன் அரசராக ஆட்சியில இருந்தா அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுத்த கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இருக்க, நம்ம இப்போ என்ன செஞ்சிடறோம், எனக்கு அது தெரியல இது தெரியல, தெரிஞ்சா கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை மார்க்கத்துடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணாம விடுறதுனால, அடுத்த மதத்துல உள்ள பழக்க வழக்கத்தை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம மார்க்கம் மறக்கடிக்கப்படுது. இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு சின்ன சிறார் பிள்ளைங்க, நீங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உங்க உள்ளத்துல எதை விதைச்சோமோ அதை நாங்க அறுவடை செய்வோம். அந்த விவசாயத்தை வச்சு நீங்க உங்க உள்ளத்துல விதைச்சதை வச்சு அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க உங்களுடைய சந்ததிகளை சிறப்பாக வளர வைக்க முடியும். அப்ப ஒரு பெண் கல்வியை கற்று அந்த கல்வியின்படி வாழ்வானால் 70 அவுலியாக்களை விட சிறந்தவள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்க, நம்ம இன்ஷா அல்லாஹ் கிடைச்ச விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் உற்று நோக்கியவனாக இருக்கான். எல்லா செயல்களையும் அல்லாஹ் தஆலா உற்று நோக்கியவனாக இருக்கான். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன நன்றி செலுத்த போறோம்? நம்மளால பிறருக்கு என்ன உதவி கிடைக்குது? நம்ம அவசரத்தாலையும் நம்ம ஆத்திரத்தாலையும் நம்மளுடைய செயல்பாட்டினாலையும் எவ்வளவோ விஷயங்களை நம்ம இழக்கிறோம். அதுக்கு ஜமாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையை சொல்லி நிறைவு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதர் ஒரு சூபி யானிட்ட போய் உட்காந்து சொல்றாங்க, எனக்கு வியாபாரத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லை, வாங்க எனக்கு வியாபாரத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லையா அவர்கிட்ட போய் புலம்புறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, அல்ல உனக்கு எதுவுமே கொடுக்கலையா? இல்லை, எனக்கு எதுவுமே எல்லாம் கொடுக்கல, நீங்களாச்சும் எனக்கு ஏதாவது தந்து உதவும். அப்ப அவங்க சொல்றாங்க, அல்ல உனக்கு கண்ணை கொடுத்துருக்கேன்ல, உனக்கு காதை கொடுத்துருக்கேன்ல, உனக்கு காலை கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் உனக்கு எவ்வளவு விலை மதிக்க முடியாத சொத்துக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கானே. ஒரு கண்ணை கொடு, உனக்கு 1 லட்சம் தாரேன். இப்போ உள்ள பாணியில் சொல்ல போனால் ஒரு கண்ணை தந்துரு, நான் 1 லட்சம் தான். அது கொடுப்பாரா? நான் தரமாட்டேன். சரி, ஒரு காரை 1 லட்சம் தரேன். ஒன்றுமே இல்லைங்கிற இல்லை, உனக்கு எத்தனை கோடி உடல்ல இருக்குங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அந்த சூபியானி எல்லாம் ஒன்னொன்னா கேட்குறாங்க. ஆமா, ஆரம்பிச்சல்ல, எதோட நிப்பாட்டணும்? ஒவ்வொரு பகுதிக்கு நான் ஒரு லட்சங்கள் தாரேன், நீ உனக்கு அப்படிங்கும்போது அவர் இதையெல்லாம் நான் எப்படி கொடுப்பேன்? இப்போ விலை மதிக்க முடியாத விஷயங்களையெல்லாம் ரப்பு உனக்கு கொடுத்துருக்க, எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு புலம்புறியே, அப்படிலாம் புலம்பாதன்னு அவருக்கு நசியத்து கொடுக்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு, நீ என்கிட்ட இப்படி கேட்டதுனால நான் ஒரு குதிரை வச்சிருக்கேன், அந்த குதிரையை உனக்கு நான் பரிசா தாரேன், அதை கொண்டு உன்னுடைய வாழ்நாளை நீ சீராக்கிக்க, நீ வாழ்நாளில் முன்னேற்றத்தை கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த குதிரையை அந்த சூபியானி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இந்த குதிரை சாதாரண குதிரை இல்லை, சுப்ஹானல்லாஹ்னு நீ சொன்னீங்கடா எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடும், வேகமாக போகும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் நின்றோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் நின்றோம். அதனால நீ சுப்ஹானல்லாஹ்வையும் அல்ஹம்துலில்லாஹ்வையும் சிந்திச்சு பார்த்து சொல்லு, இந்த குதிரையை வச்சு நீ பொழைச்சிக்க அப்படின்னு கொடுத்த உடனே இவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷமாயிருச்சு. ஒரு குதிரை கொடுத்துருக்காரு இல்லையா, நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஜவான் மாதிரி இருக்குது குதிரை, நம்ம இதை வச்சு நம்ம பொழப்பு நடத்திடுவோம் அப்படின்னு சந்தோஷத்தில் அந்த குதிரையில் ஏறி உட்காந்து சுப்ஹானல்லாஹ்ங்கிறாரு. போகுது, சுப்ஹானல்லாஹ்ங்கிறாரு. வேகமாக சொல்ல அந்த குதிரை ஸ்பீடாக பறக்குது. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. சுப்ஹானல்லாஹ் சொல்ல அது வேகமாக போயிருச்சு மலை உச்சிக்கு. எதுக்கு போயிருச்சு? மலை உச்சிக்கு போயிருச்சு. அப்போ தான் அவருக்கே உஷாரு வருது, நம்ம எவ்வளவு தானே சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கோம், இந்த குதிரை இங்கே வந்துருச்சே, இப்போ என்ன செய்யறதுன்னு இப்படி பார்க்குறாரு. அவர் அடுத்த ஸ்டெப்பு அந்த குதிரை வச்சுச்சுண்டா என்ன ஆகும், கீழே விழுந்துடணும். அந்த நிலைமை பார்க்குறாரு. அந்த விளிம்புல அந்த குதிரை நிற்கிது, வேகமாக போனார், போகுமே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல நின்றுச்சு. அது நின்ற உடனே குனிஞ்சு பார்க்குறாரு, ஆகால பள்ளம்,
இதில் நம்ம விழுந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தினானேன்றார். அவர் நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். இது சிரிக்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் கவனமாக இதுக்குள்ள விவரங்களை நம்ம யோசிச்சு பார்த்தோம்டா இதுல நம்மளுக்கு எவ்வளவு விளக்கங்கள் கிடைக்கும் தெரியுமா? ஒரு அரிய வகை குதிரை கிடைச்சும், அரிய வார்த்தை கிடைச்சும், பயன்படுத்தாதனாலையும் அந்த அவசரமும் அந்த ஆத்திரமும் எல்லாம் நம்ம நல்லா சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு அதிவேகமும், எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல, இதையெல்லாம் மீறி கிடைச்சதை பயன்படுத்த முடிஞ்சு அவருக்கு. அந்த சுபஹானல்லாஹ் கொண்டு அவர் எவ்வளவு நிதானமாக இருந்திருந்தால் அந்த குதிரையை வச்சு பலன் பெற்றிருப்பாரு. அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு அதை நிப்பாட்டக்கூடிய ஆயுதத்தை நான் சொல்லி நிப்பாட்டி இருந்தாருண்டா, நிப்பாட்ட வேண்டிய இடத்துல நிப்பாட்டி இருந்தாருண்டா அவருக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதையெல்லாம் மீறி வார்த்தைகளை கொண்டு கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தேவையில்லாம பயன்படுத்திடக்கூடாது. எல்லாத்துக்குமே ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு வட்டம் போட்டு கொடுத்துருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே அதுதான் மார்க்கம். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷமான ஈமான நம்ம இன்ஷா அல்லாஹ் வெட்கத்தை கொண்டு நம்ம மறைத்து வைப்பவர்களாக, அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒவ்வொரு செயல்களின் நன்னடத்தையின் மூலமாக வெளிப்படுத்துபவர்களாக, நன்னடத்தையின் மூலமாக நம்ம வெளிப்படுத்தும் போது தானே அதுக்குள்ள அலங்காரம் நம்மளுக்கு தெரியும். நம்மளை அறிவை கொண்டு பயன்படுத்துபவர்களாக. இப்ப அவர் அறிவை பயன்படுத்தாதனால அவர் எல்லாமே என்னாச்சு? அப்ப நம்ம கிடைக்கிற விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரகாரம் நம்மளுக்கு கிடைச்சதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்ம இந்த பயன்படுத்துதலை நம்மளோட நின்றக்கூடாது. நம்மளுடைய வாரிசுகளுக்கு, நம்ம சந்ததிகளுக்கு, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு, கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு, நம்மளுடைய செயல்பாடுக்கு எல்லாத்துக்கும் பலன் தரக்கூடிய கல்வியாக, பலன் தரக்கூடிய அறிவாக, பலன் தரக்கூடிய ஈமானாக, நடத்தையாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்மானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஸ்டினுக்கு வேகமா என் தோழி உட்காந்துருக்காங்க, கேளுங்கம்மா. கொஸ்டினை கேட்டுருங்க, பதில் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ்.